ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கோடி இது வரைக்கும் எஃப்இஐஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதனால் பயங்கரமாக அந்த ஸ்டாக் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன ஏது இதை வந்து நம்ம வச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்ற நிறைய குழப்பம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்குது. இல்லை சில பேர் இதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ அதை பற்றி என்டையர் டீட்டெயில் வீடியோ தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராஃப் எடுத்திருக்கேன். இப்படி பார்த்தா கண்டிப்பாக புரியாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 6 இயர்ஸோட ஹிஸ்ட்ரி மட்டும் எடுக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் கொரோனாக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. ஓகேங்களா? 2021லேருந்து எடுத்திருக்கேன். சரியா? சரி, ஓகே. ஸோ 2021 அப்போ பார்த்தீங்கன்னா 58% வந்து அது கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஐடியோட ரிட்டர்ன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ல் 23% கொடுத்துருக்கு. 24ல் 21% கொடுத்துருக்கு. அதுதான் டேட்டாவாக பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2025 2026 ரொம்ப கஷ்டகாலம் தான். -12%. இப்போ 2 மாதம் தான் ஆயிருக்கு, அதுக்கே -21%. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக லாங் டேர்மில் ஐடி பிளான் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் தான் இது டோட்டலாகவே. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு பக்கம். அதோட ஆவரேஜ் பாருங்களேன் எந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இதில் சார்ட் வைஸ் நம்மளுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டேட்டா வைஸ் பார்ப்போம். ஸோ டேட்டா வைஸ் பார்க்கும்போது நானும் எங்கள் இயரை கம்மி பண்ணிடுறேன். 2021. எஸ். ஸோ 2021லேருந்து நான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதோட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2021ல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி கிராஃபில் 59% அப்படின்றது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மைனஸில் போயிருக்காங்க. மறுபடியும் 2 வருஷம் நல்ல ஒரு growth, மறுபடியும் மைனஸ். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து பிப்ரவரி மந்த் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே ஐடி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனில் தான் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் நியூஸ். அந்த மாதிரி இன்னொன்று வந்து இதுக்கு பெரிய பிரச்சனை ஆண்ட்ரோபிக் ஏஐ ஒன்று வருது. அந்த ஏஐ கிளவுட். ஓகேங்களா? ஸோ அது மூலயமா ஜென்ரேட் பண்ணுறதால சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வேலைன்ற போகும் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்கிறதால ஸோ அதால் எல்லாருமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் வந்து ஒரு ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருக்கட்டுமே. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்டோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்குச்சு. ஸோ எல்லா மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கீழே இறங்கதா செய்யும். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தரும். எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலை அப்படின்னு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஜூலைக்கு அப்புறம் ஐ மீன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த். ஓகேங்களா? ஆர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் அப்படி வரும்போது புல்பேக் நல்லாவே ஆயிருக்கு. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எல்லாமே முடிஞ்சு ஓரளவுக்கு ஐடி செக்டார் வந்து செட்டில் ஆகலாம். செட்டில் ஆனோடனே ரிவர்சபிள் ஆகி புல்பேக் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஜென்யூனாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா நல்ல டிஸ்கவுண்ட்ஸில் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். கரெக்டாக பிளான் பண்ணி எப்போ ரிவர்சல் ஆகுதோ அப்போ நீங்கள் பையிங் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இந்த மேனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களால் கேட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.